இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்பல்சரி क्वेश्चन தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து போட்டுக்கிறோம். சோ தேவைப்படுறவங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி அந்த क्वेश्चन வந்து பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன இந்த क्वेश्चन வந்து ஒரு தியரி மாதிரி இருக்கும். ஓகேவா? கணக்கு பார்க்கும்போது ஒரு தியரி மாதிரி இருக்கும். நம்பர் இருக்கா எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி क्वेश्चन வந்து மேக்ஸிமம் கட்டாய கணக்கு இருக்குல்ல கம்பல்சரி क्वेश्चन. ஸோ அந்த மாதிரி கணக்கில் வந்து இந்த கணக்கு வந்து கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாய்வு ஃபார்முலா தொலைவு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த கணக்கு வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாங்களேன், ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு. இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் ரெண்டு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும், அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு, முக்கோணத்துல ரெண்டு பக்கத்தோட மையப்புள்ளி இருக்குல்ல, இந்த மையப்புள்ளி இந்த கோடு இருக்குல்ல, இதுதான். இது ஒரு பக்கம், ஃபர்ஸ்ட் பக்கம், ரெண்டாவது பக்கம், இது மூணாவது பக்கமா. இந்த ரெண்டு பக்கத்தோட மையப்புள்ளி இணைக்கும் கோட்டு துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் சொல்லிருப்பாங்களேன், அந்த அந்த கோட்டு துண்டு இருக்குல்ல, அது வந்து மூன்றாவது பக்கத்தின் பாதியாக இருக்குன்னு சொல்றாங்க. தொலைவு கண்டுபிடிக்கும் போது கியூஆரோட பாதி தான் எஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிளா கியூஆரோட தொலைவு வந்து 10ன்னு வந்தா எஸ்டியோட தொலைவு வந்து 5ன்னு வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்குள்ள கொஸ்டின். சரி வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும். இப்போ வந்து நம்ம எஸ்டி கோட்டு துண்டுக்கு வந்து சாய்வு கண்டுபிடிக்கணுமா? அப்ப நம்மளுக்கு எஸ்ஓட புள்ளி தெரியணும், டியோட புள்ளி தெரியணும். அப்ப பிக்யூவின் மையப்புள்ளி கண்டுபிடிச்சோம்னா எஸ் கிடைச்சிருமா? பிஆரின் மையப்புள்ளி கிடைச்சோம்னா டி கிடைச்சிருமா? ஏன்னா மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு சொல்லிருக்காங்க. சோ அப்போ முதல் பிக்யூவின் மையப்புள்ளி கண்டுபிடிங்க. P, Q இன் மையப்புள்ளி P, Q இணைக்கிற மையப்புள்ளி என்னது? S தானே. இப்போ P யோட வேல்யூ என்னது? A, B. Q யோட வேல்யூ என்னது? C, D. அப்போ இது x1 இது y1 இது x2 y2. இப்போ மையப்புள்ளிக்கு ஃபார்முலா என்னதுங்க? மையப்புள்ளிக்கு ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதுதான் நமக்கு மையப்புள்ளிக்கு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் பிரதிட்டோம்னா நமக்கு x என்ற உறுப்பு கிடைச்சிடும். அதே மாதிரி பிஆருக்கும் பிரதிட்டோம்னா நமக்கு டி என்ற புள்ளி கிடைச்சிடும். நீங்களே வீடியோ பாஸ் பண்ணி போட்டு பாருங்க பார்ப்போம். இப்போ x1 ஓட வேல்யூ என்னது? x1 ஓட வேல்யூ a plus c by 2 y1 ஓட வேல்யூ என்னது? b plus d by 2. இந்த புள்ளி தான் என்னது? s என்ற புள்ளி. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? pr இன் மையப்புள்ளி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப pr இன் மையப்புள்ளி என்னது? pr ஓட மையப்புள்ளி என்னது? d தான pr ஓட மையப்புள்ளி. அப்ப br இன் மையப்புள்ளி d ன்னு போடுவாங்க. இப்போ அந்த சாம்பார்ல பிரதிங்க பார்ப்போம். இப்போ br தான, அப்ப இது x1 வெச்சுக்கோங்க, இது y1 வெச்சுக்கோங்க, இது x2 வெச்சுக்கோங்க, இது y2 வெச்சுக்கோங்க. x1 ஓட வேல்யூ என்னது? a plus e by 2 y1 வந்து p plus f by 2 p plus f by 2. இப்போ நமக்கு s ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, t ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? எழுதிக்கோங்க. s ஓட வேல்யூ என்னது? a plus c by 2 p plus d by 2. அடுத்து d ஓட வேல்யூ என்னது? a plus e by 2 p plus f by 2. இப்போ நமக்கு st ஓட புள்ளி கிடைச்சிச்சா? இப்போ நம்ம அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, கோட்டு துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகும். இதுவும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க xt க்கு சாய்வு வந்து 5 கிடைச்சா qr ஓட சாய்வு 5 தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ அது கரெக்ட்டான பாப்போமா? இப்போ st இன் சாய்வு கண்டுபிடிங்க. st இன் சாய்வு ஃபார்முலா என்னது? y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ இது என்னது? st தானா? அப்ப இதுதான் என்னது? x1, இது என்னது? y1, இது x2, இது y2. இப்போ y2 ஓட வேல்யூ என்னது? p plus f by 2 minus y1 ஓட வேல்யூ என்னது?
b plus d by 2 வந்துச்சா நெக்ஸ்ட் x2 ஓட வேல்யூ என்னது a plus e by 2 minus a plus c by 2 எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டை சிம்பிளிஃபை பண்ணணுமா இப்போ ரெண்டுலயுமே அடிமானம் சமமா இருக்கா அப்ப அடிமானத்தை கீழே எழுதிக்கோங்க எழுதியாச்சு மேல என்ன இருக்கு p plus f ன்னு இருக்கு இங்க மைனஸ் இருக்கா மைனஸ் உள்ள பெருங்க மைனஸ் இன்டு b மைனஸ் b மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் d டிவைடட் பை அதே மாதிரி கீழே ரெண்டு எடுத்து எழுதிக்கோங்க முதல்ல என்ன இருக்கு a plus e ன்னு இருக்கு மைனஸ் இன்டு a மைனஸ் a மைனஸ் a பிளஸ் பண்ணா மைனஸ் வரும் c வருமா இப்போ இந்த ரெண்டு அடி போயிடும் plus p minus p அடி போயிடும் plus a minus a அடி வரும் மிச்சம் என்ன இருக்கு f minus d divided by e minus c இதுதான் என்னது st இன் சாய்வு இப்போ நம்ம st இன் சாய்வு கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கணக்குல கோட்டு துண்டு வந்து இந்த கோட்டு துண்டோட சாய்வும் QR ஓட கோட்டு துண்டோட சாய்வு சமம்னு சொல்றாங்களா இணைன்னு சொல்றாங்களா இப்போ நம்ம QR இன் சாய்வு கண்டுபிடிங்க QR இன் சாய்வு Q எங்க இருக்கு Q ஆகுதுனா இது x1 இது y1 இது x2 y2 இப்போ ஃபார்முலா என்னது y2 y1 னா y2 ஓட வேல்யூ என்னது f minus y1 ஓட வேல்யூ என்னது d by x2 ஓட வேல்யூ என்னது e minus c இதான் QR இன் சாய்வு இப்போ அந்த ரெண்டு சமமா இருக்கா st இன் சாய்வு QR இன் சாய்வு சமமா இருக்கா அப்போ st இன் சாய்வு equal to QR இன் சாய்வு இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சாச்சா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இதோட தொலைவு விட 2 மடங்கு அதிகம் சொல்றாங்க அப்படி இல்ல அப்படினா QR இன் தொலைவை விட ST இன் தொலைவு வந்து பாதி சொல்றாங்க இப்போ QR இன் தொலைவு வந்து 20 இருந்தா ST இன் தொலைவு வந்து பாதி நம்ம காமிக்கணும் முதல்ல QR இன் தொலைவு கண்டுபிடிக்குமா அப்போ தொலைவுக்கு ஃபார்முலா என்னது root of x2 minus x1 whole square minus y2 minus y1 whole square இதோட தொலைவு QR இன் தொலைவு இப்போ QR இன் தொலைவு தானே இப்போ அந்த QR ல x2 ஓட வேல்யூ என்னது e x1 ஓட வேல்யூ c அப்ப x2 ஓட வேல்யூ என்னது e minus c whole square minus y2 ஓட வேல்யூ என்னது f minus t the whole square f minus t the whole square இதுதான் என்னது QR இன் தொலைவு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ST இன் தொலைவு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ST இன் தொலைவு கண்டுபிடிங்க இப்போ ST இன் தொலைவுனா ST ல x2 ஓட வேல்யூ என்னது a plus e by 2 a plus e by 2 minus x1 ஓட வேல்யூ என்னது a plus c by 2 a plus c by 2 whole square minus y2 ஓட வேல்யூ என்னது p plus f/2 னா அப்போ p plus f/2 minus y1 ஓட வேல்யூ என்னது p plus d by 2 whole square ஓகேவா இப்போ இந்த இதை எழுதியாச்சா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ரெண்டுலயுமே ரெண்டாம் நம்பர் வந்து கீழ இருக்கா அப்ப ரெண்டாம் நம்பர் எடுத்து கீழ போட்டுக்கோங்க முதல்ல என்ன இருக்கு a plus e ன்னு இருக்கு அடுத்து என்ன இருக்கு மைனஸ் இருக்கா அப்ப மைனஸ் உள்ள பெருங்க மைனஸ் a மைனஸ் c ன்னு வரும் ஹோல் ஸ்கொயர் அடுத்து ஃபார்முலால மைனஸ் தான் இருக்கு இங்க நடுவுல மைனஸ் தான் இருக்கு இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்து அதே மாதிரி இது ரெண்டாம் நம்பர் கீழ எழுதுங்க ரெண்டாம் நம்பர் கீழ எழுதுனா மேல என்ன இருக்கும் p plus f ன்னு இருக்கும் minus t whole square வருமா இப்போ என்ன ஆகும்
இதில் ப்ளஸ் ஏவும் மைனஸ் அடி போயிடும், இதில் ப்ளஸ் பியும் மைனஸ் பி அடி போயிருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? e மைனஸ் சி பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் மைனஸ் டி பை டூ ஹோல் ஸ்கொயர் வருமா? இப்போ இது எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் அப்படியே வெளியே வந்துருமா? அப்போ மேலே ஒன்றாம் நம்பர் வெளியே வந்துடும், கீழே ரெண்டாம் நம்பர் வெளியே வந்துடும். மிச்சம் உள்ள என்ன இருக்கும்? e மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் வருமா? இப்போ நம்ம 1/2 ரூட் ஆஃப் e மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் எஃப் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ அதுக்கு பதிலாக QR போடலாமா? 1/2 QR போடலாமா? அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் பாருங்க. QRோட தொலைவு வந்து STயோட தொலைவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா STயோட தொலைவு வந்து QRின் தொலைவுக்கு பாதி மடங்கு. QRின் தொலைவை விட பாதி மடங்கு என்னது? STயின் தொலைவு. அப்போ நம்ம ரெண்டு இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இவ்வளோ தாங்க அந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கை வந்து அட் அ டைமில் சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா எழுதுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.